காட்டுல வாழ்ற விலங்குகளால ஒரு பிரச்சனையும் இல்ல, கடலுக்குள் இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல. தரையில 20 விழுக்காட்டு தரையில் வாழுகிற இந்த தற்குறி கூட்டத்தால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. பாருங்க பாருங்க, பார்த்துட்டே இருங்க. மீட்டோ மீட்டோ. எனவே இந்த பூமி பந்து 70 விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதை ஆழ்ந்து என் அன்பு பிள்ளைகள், 100 கோடியே 36 லட்சம் கியூபிக் கிலோமீட்டர் இந்த நீர் பரப்பு, அதான் கடல் பரப்பு. 100 கோடியே 36 லட்சம் கியூபிக் கிலோமீட்டர். இந்த நீல நிறமாக இது இருப்பதற்கு காரணம், உங்களுக்கு பூமி எல்லாமே கடல் முழுக்க நீளமா இருக்கிறதுக்கு காரணம், வானம் எல்லாம் நீளமா இருக்கிறதுக்கு காரணம், அந்த நீளத்தினுடைய ஆதிக்கம் பெரிய அளவு. பூமியில் 3/4 பங்கு கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால, அது நீளமா இருக்கிறதுனால மொத்தமா வானம் எல்லாமே நீளமா இருக்கு. அது போக பார்ப்போம் ஏன் நீளமா இருக்குதுன்னு பார்ப்போம். கடல் நீர் ஏன் உப்பு கரிக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த கடல் உப்பு கரிக்கிறதுக்கு இது கடல்ல தண்ணி உப்பு கரிச்சு விட்டு போல, கொட்டி விட்டு போல, தரையில் இருக்கிற இந்த பாறை பாருங்க, பாறை மணல், இதுல இருந்துதான் அப்படியே போய் தண்ணியில உப்பு கலக்குது. இங்க பாருங்க, இதுல இருந்து தான் உப்பு போகுது, அங்க உப்பு இல்ல. ஆனால் இந்த பாறை மண்ணில் குறைந்த அளவு உப்பு தான் இருக்குது. ஆனா கடல்ல ஏன் அது உப்பு, அது தொடர்ச்சி அந்த உப்பு கரிக்குது அப்படின்னா, எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சூரிய ஒளியில இந்த நீர் என்ன ஆயிருது, நீராவியாகி மேல போயிருது. உப்பு அப்படியே படிஞ்சிருந்தனால பல கோடி ஆண்டுகளா அப்படியே அந்த உப்பு படிஞ்சே இருக்கிறதுனால எப்பவுமே கடல் நீர் உப்பு கரிக்குது. அந்த நீர் மேல நீராவி ஆகி போயிருது. அதனால இந்த கடலுக்கு தனியா உப்பு இல்லை, பாறையிலே மணல்ல இருந்து போய் அது நதி வழியே போய் கலந்து கடல் நீரை உப்பாக்கிறது. அப்ப கடல் நீர் உப்பு கரிக்குது, கரையில் இருக்கிற நீர் அதை தொன்ன உப்பு கரிக்கல. காரணம், அங்க இருக்கிற மணல் மேடு. இந்த பாரு மணல் மேடு, மணல் குன்றுகள்னு பேர் இதுக்கு. அது ஒரு சின்ன மணல் மலை, அதுதான் அந்த உப்பை இந்த பாரு அதை என்ன செய்யுது, அப்படியே உறிஞ்சிக்கிட்டு உப்பை உறிஞ்சிக்கிட்டு நல்ல தண்ணீரை கீழே கொண்டு போகுது. இப்ப இந்த உப்பு அது ஒரு வேளாண்மையா நம்ம பார்க்கப்படுது. உப்பு அந்த காலத்துல உப்பு தங்கத்துக்கு இணையான விளைவித்திருக்கு. அதுல இந்த பாருங்க, உப்பளத்துக்கு அந்த உப்பு நிலத்துக்காக போர் நடந்திருக்கு. அது யாருக்கு சொந்தம்ட்டு, தங்கத்துக்கு இணையா இருந்திருக்கு. உப்பு பாறைகளுக்கு உரிமை கோரி போர் நடந்திருக்கு. பாரு பாரு எப்படின்னு சண்டை போட்டிருக்கான். நம்ம உப்பை இன்னைக்கு மதிக்கிறது இல்ல. ராணுவ வீரர்களுக்கு சம்பளமா சம்பா அலம் நெல்லையும் உப்பையும் கொடுத்திருக்கான். அலம் என்றால் உப்பு, சம்பா என்றால் நெல். ரெண்டும் சம மதிப்பில் இருந்திருக்கு. உப்பின் மதிப்பு தங்கத்துக்கு இணையா இருந்திருக்கு. அப்ப இனிமே உப்பு வியாபாரியா தங்க வியாபாரி மாதிரி நீ பார்க்கணும். அதுக்கு உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்னு இருக்கா நம்ம முன்னோர்கள். இதுக்கு என்னன்னா, இது பார்த்துக்க, நீ வெளியில தான் அதிகமா மலைத்தொடரை நீ பாக்குற. 56,000 கிலோமீட்டர் கடலுக்குள்ள பெரிய மலைத்தொடர் இருக்கு. போதுவாரு, இந்த இவ்வளவு நீளமான மலைத்தொடர் தரையில இல்ல. ஏன்னா இதுதானே பெரிய பரப்பு, 70 விழுக்காடு கடல் தானே, 56,000 கிலோமீட்டர். இதிலே அதிகப்படியாக ஆக்சிஜனை உள்ள ஒரு அருங்காட்சியகம் இருக்குது, பூரா உயிரினங்கள். இதுல 25 விழுக்காடு கடலுக்குள்ள வாழுகிற உயிரினத்தை தான் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். 75 விழுக்காடு உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 100 கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் கடலுக்குள்ள வாழும்ன்றான். 100 கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் யாரும் கண்டுபிடிக்கல. இந்த 25 விழுக்காடு தான் கண்டுபிடிச்சிருக்கான். அது நாம சாப்பிடுற இந்த எறாச்சூரா, இந்த என்ன சொல்றது, நண்டு, இந்த மீன் வகைகள்ல வேணா அதை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உப்பை தந்தது யாரு? கடல். முதல்ல உப்பு, கடல்ல இருந்து உப்பு தந்துருச்சு. அடுத்து யாரு? உணவு. இதுல நீ நல்லா கவனிக்கணும், மனித குலத்தின் மானுடத்தின் உணவு தேவையில் 30 விழுக்காட்டை நிறைவு செய்பவள் நம் கடல் அம்மா, நிறைவு செய்பவர்கள் நம் மீனவ சொந்தங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப 30 விழுக்காடு
நில வேளாண்மை, மறுபடி அந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் போக கடல் உணவு மட்டும் 30 விழுக்காடு மனித உணவு தேவையை நிறைவு செய்து. அடுத்தது பவளத்திட்டுகள், பவளப்பாறைகள். இங்க பாரு, இந்த பவளம் என்பது ஒரு பெரிய அரிய உயிரினம். இது என்ன செய்யுதுன்னா, இதன் மூலமா தான் இந்த ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் தான் இது அதிகம் அந்த பவளப்பாறைகள் இருக்கு, மற்ற இடத்துல அதிகமா இல்லை. அங்க மன்னார்ல இருக்கு இந்த பவளத்திட்டுகள். இது என்ன ஆயிருதுன்னா, வேகமாக இந்த கடல் அலையை புறம் தடுத்து தடுத்து கரையை கரைக்காம, கரையில பெரும் அலை மோதி கரையை கரைக்காம தடுக்குது. உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கு, பவள காடுன்னு அதுக்கு பேர். இந்த காடுகளுக்கு உள்ளதான், இந்த பவள பாறைகளுக்கு உள்ளதான் பல உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து பெரும்பங்கு ஆற்றுது இந்த பவளப்பாறை. அதனாலதான் இந்த பவள காடுகள் என்று சொல்றோம். கடற்கரையை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெரும்பங்கு இந்த பவளப்பாறைகளுக்கு உண்டு. கடல் அரிப்பை தடுக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பவளம் முத்து சிப்பியில் இருந்து வருது. பவளம் இந்த பாறையில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. இதை வெளியிலே, தரையிலே, நிலத்திலே எப்படி காடுகள், மலைக்காடுகள் என்று சொல்லுகிறோமோ, இந்த பவள காடுகளை நாம் கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கிறோம். இது எப்படி இங்கே வெளியில மழை பெய்யறதுக்கு இந்த காடு அவசியமோ, அப்படி கடலுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைகளை, பவளக்காடுகளை நாம் கடல் மலைக்காடுகள் என்று அழைக்கிறோம். இப்ப இந்த மாசுகளால் இந்த பவளத்திட்டுகள் எப்படி அழியுது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கிறோம். இது என்ன செய்து பாரு, அந்த பவளப்பாறையில் அழிக்குது. இது கண்டல்லாம் அலையாத்தி காடுகள், இலக்கியத்தில் நமக்கு கண்டல்னு பேர். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அலையாத்தி காடுகள் நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்து வந்திருக்குங்கிறது சங்க இலக்கியம் சொல்லுது. இந்த கண்டல், இந்த அலையாத்தி காடுகள் கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே, நீர்ப்பரப்பு கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே இருக்கிற ஆறுகளில், கரையோரங்களில் இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது. இந்த அலையாத்தி காடுகளின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினமும், எல்லா செடி கொடி மரமும் நன்னீரில் தான் வளரும், உப்பு நீரை உட்கொண்டு வளராது, உப்பு நீரில் வளராது. ஆனால் உலகிலேயே உப்பு நீரில் வளர்ந்து வாழ்கிற ஒரே செடி இந்த அலையாத்தி காடுகள் தான். இது பெரும் அதிசயம். இந்த அலையாத்தி காடுகள் அந்த கரையோரங்களில் இருக்கிற பல உயிரினங்களின் ஒரு கூட்டு தொகுப்பு அலையாத்தி காடு. இதுல பவளப்பாறை எப்படி பணியை செய்கிறதோ அப்படி வேகமாக அந்த கடல் பெரும் பெரும் அலைகள் கரையை அரிக்காமல், கடற்கரையை அழிவை சந்திக்காமல் வாழுகிற அந்த இடத்தில் அது பெரிய அரணாக இருந்து அலையை ஆத்தி, அலையை அந்த வேகத்தை கட்டிப்படுத்துவதாலேயே அது அலையாத்தி காடு என்று காரண பெயரால் அழைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு இலக்கிய பெயர் கண்டல் தான். அதுதான் அதற்கு பெயர். அலையை ஆத்துவதால், நீரை ஆத்திரம், பாலை ஆத்திரம், சூடா இருக்கிற தேநீரை ஆத்திரம், அது மாதிரி வேகமாக வருகிற அலையை ஆத்துது. அதனால அலை ஆத்தி அது காடு. இப்ப இந்த அலையாத்தி காடுகளில் இருக்கிறது என்னன்னா, எப்படி பவள காடுகளில், பவளப்பாறைகளில் கடலுக்குள் வாழ்கிற பல உயிரினங்கள், மீன், நண்டு, நத்தை எல்லாம் அதுல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குதோ, அப்படி இந்த அலையாத்தி காடுகளின் வேர்களில் இறால், நண்டு போன்ற மீன் வகைகள் அங்கேயே தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து. அப்போ அலையாத்தி காடுகளின் பங்கு பாரு, நண்டு இந்த வேர்க்குள்ள போறத பாரு, இதுக்குள்ளதான் வாழுது. இந்த இயற்கையின் சீற்றங்களால இந்த கடற்கரை கிராமங்களை அழியாமல் பார்த்துக் கொள்வதில் பெரும் பங்கு இந்த அலையாத்தி காடுகளுக்கு இருக்கு. இப்ப இந்த அலையாத்தி காடுகள் அழிவதை நீ பார்க்கிற. இதற்கு காரணம் என்ன உனக்கு தெரியும். நச்சு கழிவுகளை கொட்டுவது, இது ஒரு பொருட்டாவே நீ நினைக்கிறது இல்லை. அலையாத்தி காடு அது ஏதோ ஒரு செடி, ஒன்னத்துக்கு உதவாத ஒரு செடின்னு நினைக்கிற. உனக்கு இதெல்லாம் எப்படி வரணும், உனக்கு பூக்கணும், காய்க்கணும், பழங்கள் தொங்கணும், அதை தான் நீ மரம், அதை தான் செடின்னு நினைப்ப. இதை நீ இது பொருட்டா கருதுறது இல்லை. அது செத்துச்சுன்னு வச்சுக்க, மொத்தமா நீ செத்துருவாங்கிறத உனக்கு காலை உணர்த்தும். அப்புறம் நீ என்னை தேடுவேன், இங்க பாரு தேடுவேன். இப்ப இதுல இந்த அலையாத்தி காடுகள் போல இந்த மண் குன்றுகள், இந்த கண்டல் மண் குன்று, இப்ப சொன்ன எப்படி அந்த நீரை தடுக்குது, அந்த உப்பை உறிஞ்சிட்டு அது எப்படி நீரை சேமிக்குது, இந்த மண் குன்றுகள் இதுக்கு பேர். இந்த மண் குன்றுகளை
இவர்கள் எப்படி எப்படி சுரண்டி தின்றுருக்கான் பாரு, பார்த்து எப்படி வெற்றிக்கான் பார்த்தியா. இந்த மண் குன்றுகளை புதிய புதிய தொழிற்சாலை அமைக்கிறோம், நச்சாலைகள் அமைக்கிறோம்ட்டு இந்த மண் குன்றுகளை எல்லாம் அழிக்கிறான். இப்ப குறிப்பா குடிநீர் கடல் நீரை சுத்திகரிக்கிறேன்னு ஒரு ஆலையை கட்டினான இந்த மண் குன்று மேலதான் கட்டுறான், அதை சிதைச்சிட்டு தான் கட்டுறான். அப்பதனால ஒவ்வொன்றுமே பேராபத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது. இப்ப அலையாத்தி காடு, பவளக்காடு, இந்த மண் குன்று இதெல்லாம் பார்க்கும்போது நீ எதையோ கும்பிடுற விழுந்து இதை ஒரு தடவை கும்பிட பழகிக்க. இப்ப பாரு, இப்ப உயிர், இப்ப இதுல நீ என்ன கவனிக்கணும்னா, உப்பு தந்தது யாரு? அவதான். உணவு தந்தது யாரு? அவதான். இப்ப என்ன பார்க்க போற? உயிர். இந்த உயிரை தருவது யார் என்று நீ நினைக்கிறாய்? பாரு யாருன்னு பாரு. ஆக்சிஜனை தர்றது யாருன்னு பாரு. உலகில் அமேசான் காடு, அது பூமியின் நுரையீரல்ங்கிறான். அமேசான் மலைக்காடுகளை நுரையீரல்ங்கிறான், பூமியின் நுரையீரல்ங்கிறான். உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து 20 விழுக்காடு தான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் மூச்சு காற்றை தருது. பிறகு 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருபவள் யார்? இவள் தான். இந்த பாரு, பொறுமையா பாரு. இந்த காடு வெறும் 20 விழுக்காட்டு தான் ஆக்சிஜனை உனக்கு தருது. இந்த கடலுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே, இதை பாருங்கள். இவதான் ப்ளூ கிரீன் ஆல்கே, தமிழ்ல நீல பச்சை பாசி. இது போல பல ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ள இருக்கு. அதுல பெரும்பங்கு இந்த நீல பச்சை பாசி. இதில் இருந்துதான், இங்க பாருங்க, இதிலிருந்துதான் அதிகப்படியான மூச்சு காற்று, உயிர் காற்று, ஆக்சிஜன் மேல வருது. இந்த 80 விழுக்காடு கடலுக்குள்ள இருந்தா வருது. நம்ம இதுவரை என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க? நம்மளே என்ன நினைப்போம்? மரம் தான், ஆலமரம், அரச மரம், இந்த காடுகள் இதுல இருந்து தான் நமக்கு மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம். அது வெறும் 20 விழுக்காடு தான். ஆனால் 70 விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் நமக்கு இந்த மூச்சு காற்று வருது. 50 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருகிற ஒரு பெரும்பணியை செய்வது கடல். அதில் இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி. இப்ப அது மாசுபடுது பாரு. இதெல்லாம் அந்த வாடி இருக்குல்ல, என்ன நினைக்கிற? நீலப்பச்சை பாசி. எதனால நினைக்கிற? நீ எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க கொட்டுற, எல்லாத்தையும். அது ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரேன். எதனால இந்த பச்சை பாசி சாகுதுன்னு? யார கொல்ற? உன்னுடைய நுரையீரலை கொல்ற, உன்னுடைய இதயத்தை கொல்ற. பாரு, நீ பார்த்துக்கிட்டே வா. காற்று மாசு. இந்த காற்று எதனால மாசுபடுது? இந்தியாவின் தலைநகர் டெல்லியில இந்த துணைக்கண்டத்திலே அதிகமாக காற்று மாசுபட்டிருப்பது இந்தியாவின் தலைநகரில். அடுத்து சென்னை. அதுவும் தீபாவளி நேரத்தில் 400 விழுக்காடு 350 விழுக்காடு காற்று மாசுபட்டதுன்னு சொல்லுவான். காரணம் என்ன? உன் பட்டாசு. இந்த காசை கரியாக்குறதுன்னு இல்லை, அது காற்றை கரியாக்குறது. கரியாக்கி நாசம் பண்ற நீ. கந்தக துகளை சுவாசிக்க தொடங்குற. இங்க பாரு, இது யாரு? காரு. இது யாரு? மோட்டர் பைக்கு. இவன் வெளியிடுகிற இந்த பெட்ரோல் டீசலை எரிச்சு வெளியிடுகிற புகை, இந்த கார் வெளியிடுகிற புகை, இந்த நச்ச ஆலைகள், பெரும் ஆலைகள் வெளியிடுகிற புகை, எல்லாம் பார்த்துக்கிட்டே வா. உன்னுடைய அணு உலை, உன்னுடைய நச்ச ஆலைகள். இவன் யாரு? நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலிருந்து போறது. அவன் என்ன சொல்றான்னா, இது எங்கன்னா அதிகப்படியா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலே புதைந்த எரிபொருளை தேடுவது. அது எது? பழுப்பு நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன். பூமிக்குள் புதைந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த அந்த பொருள்களை எடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும் போதுதான் காற்று அதிகமாக மாசுபடுதுன்றான். பார்த்துக்கிட்டே வா ஒவ்வொன்னா. இது நிலக்கரி, நம்ம ஒரு நெய்வேலி தான். பாரு, பார்த்துக்க, நல்லா கவனிச்சுக்க. இதுல என்ன நீ ஆழ்ந்து கவனிக்கணும்? ஒரு பெரும் போர், ஈழத்தில் போர், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர், காசாவிலே போர், அழிவு. ஆனால் போரின் பேரழிவிற்கு பிறகு கூட அங்கே மக்களை மீள் குடியேற்றம் செய்து விடலாம்.
ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்திலே, நிலக்கரி எடுத்த இடத்திலே, அணு உலை வெடித்த இடத்திலே மறுபடி நீ மக்களை குடியேற்ற முடியாது. அப்ப போரையும் விட பேரழிவு இவங்க தான். இத நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டே வா. காற்று மாசு யாரு? இது யாரு? மீத்தேன் ஈத்தேன். பார்த்து எப்படி எரியறான் பாரு நீ. இவன் யாரு? ஹைட்ரோ கார்பன். இவன் தான் எல்லாம். இது யாரு இங்க வெடிச்சது? இதனால என்ன ஆயிருதுன்னா, இந்த காற்றால என்ன ஆகுது? இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நச்சு காற்றுகள் இப்படி மேல போகுது. மேல போய் என்ன பண்ணுது? இது இங்க நுட்பமா நீங்க என் அன்பு தம்பிதங்கள் விளங்கிக்கணும். பூமிக்கும் நமக்கு 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கிற சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. மரத்து நிழல்ல போறோம், கொடையை பிடிக்கிறோம். 15 கோடி கிலோமீட்டர். அந்த வெப்பத்தை இடையில் தணிப்பவன் யார்? காற்று மண்டலம், வளி மண்டலம், காற்று படலம். அதை ஓசோன் என்று அறிவியல் சொல்லுது. அந்த காற்று படலம் என்ன செய்யுது? சரியா பூமியிலிருந்து 30 அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்று படலம் இருக்கு. அது வேகமாக சூரியனிலிருந்து வருகிற தகிக்க முடியாத, சகிக்க முடியாத வெப்பத்தை அப்படி தடுத்து அப்படியே நிறுத்துது. அதாவது ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டுது. அப்ப சூரிய ஒளி பட்டு தெரிக்குது. அதுல மழை தான். உட்காரு, மழைதாயா? ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளை பூண்டும் இல்ல. உட்காரு, உட்காரு. டேய் டேய், மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டேய் இறக்குடா, டேய் இறக்குடா, கீழே போட்டு உட்கார்றா. டேய் உட்கார்றா. ஒரு தொப்பிதான். அவ்வளவுதான், போயிருச்சு. சும்மா நம்மளை வாழ்த்திட்டு போகுது. டேய் இதெல்லாம் தூக்காதரா. மாநாட்டுக்கு மரியாதை இல்லடா. கடலை பேசுறோம், மழைய பேசுறோம், இப்படி தூக்கி உட்கார்றா. முதல்ல வச்சுக்க தேவை. டேய், குண்டு மழை ஒழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல என்ன வீர மறவர்களின் பிள்ளைகள். குளிர் குளிர் மழைக்காடா நம்ம களைஞ்சு போயிருவோம். போடுப்பா, போடு. அங்க போடு, போடு. இப்போ பூமியிலிருந்து சரியா 30-50 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாரு, இந்த காற்று படலம், காற்று படலம், அந்த ஓசோன் படலம்ங்கிறோம். இதுதான் அங்கிருந்து வருகிற சூரிய வெப்பத்தை தடுத்து அந்த வெப்பத்தை தணிக்கிறது. அங்கே ஏற்படுகிற நிறப்பிரிகை உங்களுக்கு பார்க்குற. இப்போ நீ வானவில்லாம் பார்க்குற, அதில் எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. இந்த பாரு, இந்த வானவில்ல எல்லா வண்ணமும் தெரியுது பாரு, ஆனால் வெள்ளை தெரியாது. ஆனால் வெள்ளையும் அதில் இருக்கு, வெள்ளையும் அதில் இருக்கு, ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நீல நிற வண்ணம் ஆதிக்கம் செலுத்திடுது. அதனாலதான் வானமும் கடலும் முழுக்க நீளமாக தெரியறது. காரணம் அதுதான். பாரு, முழுக்க நீளமா தெரியுது. அது அதிகப்படியாக ஆதிக்கம் செலுத்திடுது.
இப்ப இந்த இடத்துல அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தனித்து நம்மளால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பமாக மாற்றுகிற பணியை அந்த காற்று வளிமண்டலம், காற்று படலம் செய்யுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து வருகிற வெப்பத்தையும் நம்மளால் தாங்க முடியாது, பொசுங்கி எரிஞ்சு செத்து போயிடுவோம். அப்ப அதை யாரு தடுக்கிறது? இந்த மரங்கள். பார்க்கிற இது ஏன் பழுப்பா காட்டியிருக்கேன்னா, நீ எந்த செடியும் கொடியும் எந்த மரமும் துளிர்க்கும் போது பழுப்பு நிறத்தில் தான் இலை துளிர்க்கும். அது செத்து அது கருகி கீழே விழும்போது பழுப்பு நிறத்தில் தான் விழும். பிறகு எப்படி பச்சை ஆகுதுன்னா, இங்க பாரு, எப்படி பச்சை பழுப்பு நிறமா தான் இருக்குது பாரு. ஆனா கடை என்ன எதனாலன்னா, அங்கிருந்து வருகிற சூரிய ஒளியை அந்த மரம் தடுக்குது. தடுத்து அந்த பாரு, அது இங்க இலை இது எல்லாம் என்ன செய்யுது, சூரியனிலிருந்து வந்த ஸ்டார்ச் அதை உறிஞ்சுது, உட்கொள்ளுது. அதுல இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சு தன் உணவுக்கு எடுக்குது பாரு. எடுக்கும் போது அதுல இருக்க பச்சையம் அதை எடுத்து உள்ள வந்தோடனே இலை தலை எல்லாம் புல்லு பூண்டெல்லாம் பச்சையா மாறிடுது. ஆனா செத்து விழுகும்போது, உயிரற்று விழும்போது இது மாதிரி விழுகுது. அப்ப இடையில அது பச்சையா இருக்க காரணம், அது சூரிய ஒளியில் அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி தன் உணவுக்கு சாப்பிடுது. அது சாப்பிடும் போது வெப்பத்தை உணவா உட்கொண்டு வெப்பத்தின் அளவை குறைக்குது. குறைக்கிறதுனால மரத்துக்கு கீழே நாம் நிற்கும் போது வெப்பம் நம்மளை தாக்காம குழு குழுன்னு இருக்குது, நிழலா இருக்குது. அப்ப யாரு பெரிய வேலையை செய்யறது? யாரு? இந்த காற்று படலம். அதை தந்தவள் கடலில் இருந்து போற அந்த ஆக்சிஜன், அந்த மூச்சு காற்று வளிமண்டலத்தை உருவாக்கிய கடலம்மா தரையிலே இருக்கிற இந்த மரம். இப்ப கடலுக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கைகளும் போடுறாங்க, மரத்துக்கு என் மாநாடு சீமானவன் தம்பி தங்கையும் போடுறாங்கன்னு இந்த அறிவு கட்ட, இந்த கேடு கட்ட, கேவலம் கட்ட இனி எவனும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரிதானே? சரிதானே? கேட்டா எவனா பேசுனா என்ன சொல்லு, இரு உங்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுறோம், பெரிய பைத்தியக்கார மருத்துவமனை சொல்லி. இப்ப இந்த காடுகள் இது என்ன செய்யுதுன்னா, புவி வெப்பமாகறனால என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். இது என்ன செய்யுதுன்னா, பூமிக்கு மேல இந்த நச்சு காற்றுகள்லாம் இருக்கு பாத்தியா, இந்த நச்சு காற்று எது, மீத்தேன், ஈத்தேன், இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இதுல இருந்து போறது, அணு உலை, இந்த என்ன சொல்றது, இந்த நச்சாலைகள், உர தொழிற்சாலை, இது எல்லாத்திலும் இருந்து போது பாரு. இந்த அனல் மின்சாரம், இந்த அணுக்கழிவு எல்லாம் மேல போகுது பத்தியா, காற்றாகி இந்த கார் வெளியிடுகிற, மோட்டர் பைப் வெளியிடுற, சிப்காடுங்கிற தொழிற்சாலை, இது எல்லாம் போற இந்த காற்றுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பூமியிலிருந்து சரியா ஒரு 15 கிலோமீட்டர்ல போய் காட்டிருக்கேன் பத்தியா, கருப்பா ஒரு போர்வை மாதிரி படலை மாதிரி படந்துக்குது. அதுக்கு மேல 50 கிலோமீட்டர்ல ஒரு காற்று படலம் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு கருப்பு படலம் இருக்கு. இந்த படலத்தை உருவாக்கியவன் யார்? நம்ம தான். எது? இந்த நச்சு ஆலைகளில் இருந்து வெளியாகிற இந்த கரும் புகை, ஏசி, இந்த குளிர்சாதன பெட்டி, இந்த நீராவி, இது எல்லாம் கலந்து போய் சேர்ந்து சரியா பூமியிலிருந்து 15 கிலோமீட்டர்ல இப்படி கருப்பா நின்னுக்கிறது. இதனால என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா, சூரியனிலிருந்து வருகிற வெப்பம், பகலில் இருக்கிற வெப்பம் இரவில் நீல அலை கதிர்களாக மேலெழுந்து சென்று போய் குளிர்ந்துருது. ஆனால் இந்த பகலில் வருகிற சூரிய வெப்பம் இரவில் நீலலை கதிர்களாக மேலே எழுந்து செல்கிற போது அதை மேலே போக விடாமல் இந்த கருப்பு போர்வை போட்டு போர்த்தியதை போல இந்த புகை, இந்த படலம் என்ன செய்து, இந்த தூசிகளால், இந்த நச்சு புகைகளால் உருவான படலம் திருப்பி பூமிக்கு அனுப்பிடுது. நன்கு என் தம்பி தங்கைகள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்துக்கணும். இது பூமிக்கு திருப்பி அனுப்புறதுனால என்ன ஆயிருதுன்னா, இந்த வெப்பம் மேலே போகாமல் பூமியிலே நிரந்தரமாக தங்கி விடுவதால் பூமி வெப்பமாகிறது, புவி வெப்பமாகிறது. புரிஞ்சிச்சா? இந்த புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனை? பருவ நிலை, கால நிலை மாறிடுது. அதனால என்னென்ன பிரச்சனை இப்ப பாரு. காலநிலை,
மேலே போய் குளிர விடாம தடுத்துருது. அது அண்ணன் சொன்னதுதான். இப்ப பாரு, புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனைன்னு நீ கேட்கும்போது உனக்கு விளக்குறேன் பாரு அண்ணன். இந்த பூமி வெப்பமாகிறதுனால இப்ப என்ன செய்யுது, பூமியில பெரும்பங்கு யாரு, கடல் நீர், அது கொதிக்க ஆரம்பிக்குது, அது வெப்பமாகுது. இந்த கடல் நீர் வெப்பமாகும் போது பாரு, இந்த உலை கொதிக்குது, அந்த கடல் வெப்பமாகுது கொதிக்குது, இங்க பாரு கொதிக்குது. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வெந்நீர்ல ஒரு உயிரோட ஒரு மீனையோ ஒரு எதையோ ஒன்று போட்டினா என்ன போகும், செத்து போகும். அப்போ கடல் அளவுக்கு அதிகமாக கொதிக்கும் போது என்ன ஆயிருது, கடலுக்குள் இருக்கிற பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் செத்து போகுது. அதிலே நமக்கு மூச்சு காற்றை தருகிற செடிகளும் அந்த நீல பச்சை பாசி அந்த மாதிரி பவளம் அதுவும் செத்து போகுது. அளவுக்கு அதிகமான வெப்பம். இப்ப புவி வெப்பமாகுதுனால பருவநிலை மாறுவதால காற்று அழுத்தம் உருவாகுது. இந்த உருவாகுது பாத்தியா, உருவாவதுனால என்ன பிரச்சனை என்றால் பருவ மழை என்ற ஒன்று இல்லாம போயிருது. இப்ப பருவமழை பெய்யும், இந்த நேரத்தில் வெள்ளம் வரும், தேக்கி வச்சுக்கணும், இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணலாம், வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறது மாறிடுது. அப்ப என்ன ஆயிருது, பருவநிலை மாறுவதால் பெரும் மழை புயல் மழை என்று ஆயிருது. பருவமழையே இல்லை, பருவமழை கிடையாது. இந்த பருவமழை பொய்யாகி போய் புயல் மழை பெரும் மழை இது ரெண்டு தான் இருக்குது இங்க பூமியில். இனி இது ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, புவி வெப்பமாகுது. இப்ப பருவநிலை மாறுது, பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது என்று எல்லோரும் பேசுவான். அது மாறல. மாற்றினது யார், இந்த மனித பதர்கள் தான். இதை நல்லா விளக்கணும். அதை மாற்றினவன் நாம் தான், அது மாறல. இப்ப எப்படி ஓலை கொதிக்குதோ, கீழே அடுப்பை எரிச்சு நெருப்பை எரிக்கும் போது மேலே வந்த பானையில ஊத்தி வச்ச தண்ணீர் நெருப்பு தாங்காமல் கொதிச்சு பொங்கி கீழே விழுதோ, அப்படி வெப்பம் தாழாமல் கடல் பொங்கி மேலே எழுந்து ஒரு நாள் வரும். எப்படி பானையில கொட்டுச்சோ அப்படி வரும். வரும்போது என்ன ஆகும்னா 70 விழுக்காட்டு கடல் நீர் பொங்கி 30 விழுக்காட்டு நிலப்பரப்பில் வரும்போது தரையில் இருந்து சரியா 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும். இப்ப நான் சொல்றது நடக்குமா நடக்காதுன்னு நினைக்கிறேன், நடக்கும். பார்க்க நான் இருக்கணும், நீ இருக்கியோ இல்லையா, ஒரு நாள் நடக்கும். அப்ப என்ன சொல்லணும், பி கேர்ஃபுல். பாருங்க பாரு, இப்ப கொந்தளிச்சு வருது பாரு. இது நம்ம ஐயா ஒரிசா பாலு, ஒரு கடல்சார் ஆய்வாளர், நம்ம ஐயா இறந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நம்முடைய சொல்லிருக்க பகுருளி ஆற்றனன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள நம்முடைய பாட்டனார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்காரு. ஏற்கனவே பகுருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, கடல் கொன்றுச்சு, குமரி கண்டம்னு ஒண்ணு கடல் கொன்றுச்சுங்கிறாங்க. இப்ப அது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கான்னா, இந்த கீழடியில் உனக்கு 2600 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து தோன்றான் பூம்புகாருக்குள் பெரிய கடல்கொள் நகரம் இருக்குன்றார். அதுக்கு சான்று ஐயா நம்ம ஐயா ஒரிசா பால் அவர்கள் காட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள ஒரு பெருநகரம் மூழ்கி இருக்குடான்னு. அது போல ஒரு ஆழி பேரலை வந்ததே உன்னால தாங்க முடியல. அப்ப கடல் பொங்கி வெளியில் வரும்போது 70 விழுக்காட்டு நீர், நீ 30 விழுக்காட்டு நிலப்பரப்பு அவள் மூடினால் 3 கிலோமீட்டர் உயரத்திற்கு நீரால் நீ மூழ்கடிக்கப்படுவாய். அதுதான் இது. இப்ப இது என்னன்னா, இந்த இதுல என்ன கொடுமைனா, இந்திய நிலப்பரப்புல அதிகப்படியா 81 விழுக்காடு நிலக்கரி மீத்தேன் ஈத்தேன் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இது காரணம், பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மூதாதை இதற்குள் வாழ்ந்து அதுக்குள்ளே பூமிக்குள்ளே புதைந்து போன மரம் செடி கொடிகள் இலை தலைகள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாக புதைந்து வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியாகி மாறுது. அது நிலக்கரி. அந்த கரியின் இடுக்குள்ளே ஒரு காற்று உருவாகிறது. அந்த வெடிப்புக்குள்ளே தேங்கி நிற்கிற காற்று எரி காற்று, அதுதான் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லப்படுது. அப்ப அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பூமிக்குள்ள குழாயை போட்டு அந்த காற்றை உறிஞ்சுவதற்கு அங்கே இருக்கிற நீரை உறிஞ்சி வெளியில ஊத்தணும். வெளியில ஊத்தி விட்டு அந்த காற்றை உறிஞ்சணும். இப்படிதான் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ வெளியில பார்க்கும்போது ஒரே ஒரு குழாயை பார்க்கிறாய், ஒரே ஒரு குழாயை, நீ ஒரே ஒரு அடிமரத்தை பார்க்கிறாய், ஆனால் வேரை நீ பார்க்க முடியாது. ஆனால் பலாயிரக்கணக்கான வேர்களை அந்த மரம் விட்டுவிடும். அது போல
இந்த மீத்தேன் ஒரு குழாயை பார்ப்பாய், அவன் பல ஆயிரக்கணக்கான கிளை குழாய்களை உள்ளே அனுப்பியிருப்பான். அவன் 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி 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 வெளியிலே ஊத்துவான். தரைக்குள்ளே தண்ணீர் இல்லாது போகும்போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாயை போடுவான். இந்த கடல் நீர் உள்ளே வரும். இந்த கடல் நீரையும் உறிஞ்சி தண்ணீரை வெளியே ஊத்துவான். நிலம் உப்பளமாகும். ஒன்றத்துக்கும் ஒரு பயிரும் செய்ய முடியாத அளவிற்கு நிலம் மாறும். இதனால்தான் அதை நிறுத்துங்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நிறுத்து. இப்ப 81 விழுக்காடு நிலக்கரி மீத்தேன் ஈத்தேன் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதுக்குதான் இதை வேட்டையாடுவதற்கு எல்லா முதலாளிகளும் இங்க வர்றான். இந்த பசுமை கூட என்னது, நர்சரி. நீ பார்த்திருப்பா, இதுக்குள்ள இருந்துதான் இதுக்குள்ள நிறைய செடி கொடிகளை வளர்த்து நம்ம வெளியில எடுத்துக்கிட்டு போறோம். இது ஒரு நாற்றங்கால், இது ஒரு நாற்று. இதை பசுங்கூட விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான். பசுங்குடில் விளைவு அப்படின்னு அறிவியல்ல சொல்றான். இது எப்படின்னா, இந்த குடில பாக்குறீங்கள, இது மேலே இருந்து வருகிற சூரிய வெப்பத்தை உறிஞ்சிக்கும். ஆனால் கீழே, இந்த கீழே இருக்குல்ல, இந்த வெப்பத்தை மேலே போக விடாது. அதை போலதான் பூமியிலிருந்து மேலே 15 கிலோமீட்டர்ல படர்ந்து இருக்கிற அந்த கருப்பு படலம் புவியிலிருந்து மேலே வெப்பத்தை போக விடாம தடுத்துருது. இதை பசுங்கூட விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான். எது, புவி வெப்பமாகுதல. இப்ப கடல் பொங்காம புவி வெப்பமாகாம இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த நச்சு ஆலைகளை மூடணும். அதுக்கு என்ன மாற்று இருக்கு. அதே மீத்தேனத்தை நீ எப்படி எடுப்பா சீமான்? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு சாணி, இந்த கோழி வாத்தினுடைய கழிவு, இதை குப்பை கிடங்கிலே கொட்டி அதை மக்க வைத்து அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த எரிகாற்றை, இந்த பயோகேஸை, மீத்தேனீத்தனை எடுத்துக்கொள்ள முடியும். வாய்ப்பு இருக்கு. வர்றேன், ONGC எல்லா நாயும் மூடுறேன், திறக்கிறேன். புரியுதா உனக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். போட எடுத்துக்கிட்டு போடா. அது அப்ப பூமியை வெப்பமடைய விடாமல் தடுக்க இருக்கிற வாய்ப்பு மரங்களை வளர்ப்பது. நீ வெயில் அடித்தால் கொடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெப்பம், குடை பிடிக்க வேண்டும். என்ன குடை? பச்சை குடை. அது என்ன குடை? மரம். அப்ப 10 ஆண்டுகளில் பிரபாகரன் மகன், இயற்கை தாயின் பிள்ளை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் போர்த்துறேன். நீ பாரு, நான் செய்யறேன் இல்லையான்னு மட்டும் பாரு. உறுதியா செய்யறோம். உனக்கு புரியுதா? இப்ப அடுத்து இது பசுங்கூட விளைவு பார்த்துட்டேன். இதெல்லாம் அதேதான். மேல போய் கருப்பு போர்வையா இருந்துகிட்டு அது வெப்பத்தை மேல போக விடாம பூமிக்குள்ளே இறக்குதுங்கிறதா இது. அதான் சொல்லுது. இந்த காடுகளை அழித்தல், அது எதுக்கு அழிக்கிறோம், ஏன் அழிக்கிறோம் தெரியாது, அவன் பாட்டு செஞ்சிட்டு இருப்பான். இதுவால் தான் புவியின் வெப்பம் அதிகரிக்குதுங்கிறத சொல்லுது. இதுல என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பூமியிலிருந்து நம்ம எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் இருக்குல்ல, அதன் அளவு குறைவு. அந்த மீத்தேன் ஈத்தேனின் பயனும் வாழ்நாளும் குறைவு. அது எவ்வளவு தூரம் பயன்படும், கொஞ்சம் தான். அதனுடைய வாழ்நாள் இருக்குல்ல, ஆயுள் இருக்குல்ல, அதுவும் குறைவு தான். ஆனால் அதனால் ஏற்படுகிற தீமை, பின்விளைவு ரொம்ப அதிகம். அந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பூமிக்குள் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைந்து இருக்கிற அது, அந்த மூலப்பொருளை எடுத்து ஏற்படுத்துகிற, உருவாக்குகிற, எரிகாற்று தயாரிக்கிற இந்த மீத்தேன் ஈத்தேன், இதுல இருந்து வருகிற நச்சு காற்று தான் காற்று மாசுதான் மிக அதிகம்ங்கிறான். அப்ப இதனால் ஏற்படுகிற பின்விளைவு தீமை தான் மிக அதிகம்ங்கிறான். அப்ப முதல்ல இதை கை வைக்கணும். இந்த அயோக்கிய பயலம் மூடிட்டு மாற்று. சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, இதே மீத்தேன் ஈத்தேனை மக்கிய மரக்கழிவில் இருந்து எடுக்குது. நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் ஆடு மாட்டு சாணத்தில் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகேஸ் எடுக்கலாம். என்னுடைய தம்பி மன்னார்குடியிலே மனித கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து பயோகேஸ், இந்த எரிகாற்றை எடுத்து வீட்டுக்கு அம்மாவுக்கு அடிப்பெருக்க கொடுக்கிறான், மின் விளக்கு பொருத்துகிறான், அவனுடைய உந்தூரிலேயே ஓட்டி செல்கிறான். என்ன காட்சி இருக்கு, நான் போடுறேன். அவன் வீட்டில் செய்யறான், உங்க பிள்ளை நான் வந்து நாட்டில் செய்யறேன்றேன். இவ்வளவுதான், இவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே வா.
அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துங்குது. இப்போ என்ன சொல்ல வருதுன்னா, அது உன்னால இந்த கடல்ல இருக்கிற இப்போ நீ ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட, நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணியை உறிஞ்சி வித்துற, நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன். ஆனால் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த நீலப்பச்சை பாசியவோ உன்னால என்னால ஒன்று உருவாக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மிக கவனமா கடல் அம்மாவை நம்ம பார்த்துக்கணும். உன்னைய பெற்ற தாய் என்னைய பெற்றாள், உன் தாயை ஒருத்தி பெற்றாள், உலக எல்லா உயிர்களையும் பெற்ற தாய் இவதாங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப அவளை எவ்வளவு தூரம் போற்றணும் பார்த்துக்க. சும்மா வெறும் வெற்று வார்த்தையில கடலம்மா இல்ல. அவளை ஏண்டா ஒரு எல்லாவற்றையும் கொடுக்கிறவனை ஏண்டா கருணை கடல்னு சொல்றான்? கருணையோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இருக்குன்னா உலகத்துல கடல் தான். அதனாலதான் கருணை கடலே என்று சொல்றோம். அப்படின்னா அவ யாருன்னு நீ பாத்துக்க. இப்ப கடல் நெகிழி இந்த மாதிரி பாரு. இதுல நீ என்ன கவனிக்கணும்னா, கடல் எதனால மாசுபடுது? காற்று எப்படி மாசுபடுது பார்த்துட்ட. காற்று மாசால என்ன? புவி வெப்பமாகுது. புவி வெப்பமால என்ன? கடல் கொந்தளிக்குது, கொதிக்குது. இப்ப இது என்ன? கடல் நெகிழி மாசு. இப்ப இந்த நெகிழிங்கிறது என்ன? நீ பாக்குற இதை நெகிழி, ஆங்கிலத்தில் பாலித்தீன்கிறோம், பிளாஸ்டிக் குலைமம், தமிழ்ல குலைமம். இவை ரெண்டையும் இதனால ஒழிக்க முடியுமா? முடியாது. 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி குப்பையில் இருந்தோமா? இந்த பை இருந்துச்சா? நம்ம அம்மா கையில் பிளாஸ்டிக் குடம் இருந்துச்சா? இந்த நாற்காலியில் தான் உட்கார்ந்து இருந்தியா நீ? இது இல்லாம நம்ம வாழ்ந்தது இல்லையா? அப்போ இதை தடை செய்யாமல் கிளீன் இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை நீ பார்க்கணும். இப்ப இந்த நெகிழி குப்பை பாரு, டே உன்னால நம்ப முடியுதா பாரு. இது மண்ணோடு மண்ணா மக்கி போக 50,000 ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 5 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 50 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன். இதுல இருந்து என்ன தெரியுது? எவனும் பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்ல, பார்க்கறதுக்கு இருக்க போறதும் இல்லை. யாருக்கும் தெரியல மண்ணோடு மக்கி போறதுக்கு. அதுல என்ன சொல்றான்? பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவையில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிவை தரும், இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை தரும், ஆனால் உறுதியாக அழிவை தரும். பார், இப்போ இந்த நெகிழி குப்பையை பார்த்துக்க, எங்க போகுது பாரு. நீ எங்கே போட்டாலும், தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேர இடம் உன் தாயின் மடிதான். நல்லா கவனி, பார்த்துக்க. கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்க, எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாரு. இதுல என்ன சொல்றாரு நம்முடைய ஐயா கவி பேரரசு வைரமுத்து? ஆழி நெகிழியின் அகழியாக மாறிவிட்டதுங்கிறவள. நதியில் எங்கே நீர் ஓடுகிறது? நெகிழிதான் ஓடுகிறது. கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிறவள. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிது? இந்த இந்திய நிலப்பரப்பை போல 3 மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்கிறதுங்கிற. இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள், இந்த நீலப்பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த கடலம்மா மாநாடை போட்டு, அது நான் பேசினால் உங்களுக்கு எங்க புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ படம் காட்டுறவனுக்கு போய் படங்க இது ஆடல் பாடல் படம் இல்ல, ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம். அதை பார்த்தா பாடையில போவ, இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா வாழ்வ. அதுக்கு தான் இதை இப்படி போட்டு காட்டுறேன். பார்த்துக்க. 12,500 கோடி கிலோ. எவ்வளவு? 12,500 கிலோ இதுவரை கடல்ல கலந்திருக்கிறதா கணக்கிடுது. 12,500 கோடி கிலோ. தலை சுத்துது பார்த்துக்க. சரி பார்த்துக்க. நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற
நான் ஆட்சிக்கு வந்தவர்னு போட்டுறேன் பார்ப்போம். 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நீ நினைக்கிற நீ எல்லாம் உண்மையிலேயே என் தம்பி தங்கை தானே. இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா, சாலையில ஒரே ஒரு போத்தலை போட்டுறா பார்ப்போம். எங்க இருந்து வருவான்னு தெரியாது. காவல்துறை இல்ல, மக்கள் ஏய் எடு கிளம்புன்றுவான். ஒரு சீம கருவேலை இல்ல, ஒரு பிளாஸ்டிக் நெகிழி இல்ல. ஏன்? என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவன் ஆளுகிறான். அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும். எவனால் முடியும்? பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகனால் தான் அது முடியும். இந்த பாரு, இதை பார்த்து உனக்கு வீட்டில் நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னை மறந்துடுறா, இல்லைன்னா என்னை தேடி வாடா. இங்க பாரு, இது எப்படின்னா நுண்ணிய நெகிழி. இது மொத்தமா நீ பார்த்ததானே, இது துகள். இது கடல் சூப்புங்கிறான். கடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு போத்தலில் மட்டும் 1 லிட்டர் கடல் நீரில் மட்டும் 10,000 1 லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு. 10,000 1 லட்சம் இந்த போத்தலுக்குள்ள மட்டும். இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்தே வாங்க. என்ன பிரச்சனைன்னு பாரு என்னென்ன பண்ணுது பாரு. இது என்ன ஆகிறதுன்னா பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிருது. நெகிழி சூப்பாயிருச்சுங்கிறான். எப்படி நீங்க சின்னதா ஒரு காய்கறியை வெட்டி போட்டு கோழி கறியை நெருக்கி போட்டு சூப் வைப்பியா அப்படின்ட்டு, இதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது. இதுவரை எவ்வளவு? 10 கோடி அளவில் இருக்குங்க. இந்த நெகிழியால செத்தது 10 கோடிக்கு மேல செத்து இருக்குன்றான். பாத்துக்க பாரு. இந்த பாரு, இந்த பறவை இப்ப பாத்தியா, இந்த பறவை பாத்து எப்படி செத்து கிடக்கு பாரு. இது யாருன்னு பார்த்தா இவன் திமிங்கலாம். 40 கிலோ பிளாஸ்டிக்கை தின்னுருக்காப்ல. தரையில் இருக்கிற யானை, புலி, கரடி, குரங்கு எல்லாம் என்ன திங்கிறது தெரியாம தின்ட்டு சாகுது. தண்ணிகள் இருக்கிறது தின்று சாகுது. இது என்னத்தை சொல்ல வருது? ஒரு நாள் நீனு இப்படி சாக போறாயின்னு சொல்லுது. நாம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்திற்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிருச்சு. தரையில் இருக்கிற இந்த திடக்கழிவை, இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும். திடக்கழிவு மேலாண்மை சரி செஞ்சிருவேன். ஆனால் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொட்டி நீ மூடி வைத்திருப்பதை என்னால் இல்லை ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு, யோசிச்சு பாரு. இந்த பறவை என்ன பண்ணிச்சு? இது எவ்வளவு பாரு, 1 கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது, இதுக்குள்ள இருக்குதுன்றான். 1 கோடி. எல்லாத்தையும் பார்த்துக்க. நீ வாழ்றதுக்கு இவனையெல்லாம் படுத்துற பாட பார்த்துக்க. இப்ப இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ள இருக்கிற உயிரிகளை எல்லாம் கொல்லுது. பவளப்பாறையை மூடி பவளப்பாறையை அழிக்குது. இந்த ஆல்கேங்கிற இந்த நீலப்பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் முடிக்குது. இது மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா போ பல லட்சம் ஆண்டுனா கடலுக்குள்ள நீ என்ன பண்ணுவான்னு பார்த்துக்க. அப்போ இது என்னன்னு பாரு, கடல் மாசு. இதெல்லாம் யாருன்னு பாரு, இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற காற்று இருக்கு பாரு, காற்று. அது காற்றை மாசுபடுத்தி ஒரு கருப்பு படலமாகி புவி வெப்பத்தை மேலே போக விடாமல் தடுத்து புவி வெப்பத்தை அதிகப்படுத்துது. இவன் யாரு? கழிவு. ஆலை கழிவு, சாய கழிவு. பார்த்துக்க கடலை எப்படி மாத்திராம பாரு. இது யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு? ஆலக்கழிவு. இவன் யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு தெரியுதா? டே அவன் யாரா? இந்த பாரு, முதல்ல போனா தெரியுமா அவன் யாரு? ஆறுல வந்த தண்ணி. எந்த ஆறுல? காவிரியில. ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்பு நுற மாதிரி வந்தான். அவன் யாருன்னு நினைக்கிற? காவிரியில தண்ணியை திறக்கும் போது அவனுடைய ஆலைகளை எல்லாம் அப்படியே அந்த ஆலை கழிவெல்லாம் சேமிச்சு வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்து விட்டுறான். அப்ப திறந்து விடும்போது தண்ணீரோட சேர்த்து ஆலை கழிவு வந்துருது. அந்த ஆலை கழிவு ஒரு ஆள் 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வருது. அவ்வளவும் விஷம். அந்த விஷம் தண்ணியில் ஓடுது, தரையில பாயுது. தரையில் அது பாய்ஞ்ச அந்த நிலத்துல விளையிறது என்னவா விளையும்? அதை குடிக்கிறோம். எதை குடிக்கிறோம்? அதை நாம குடிக்கிறோம். காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான், மயில், கொக்கு, குருவி, யானை, சிங்கம், புலி, கரடி, நண்டு, நத்த, மீன் எல்லாம் குடிக்குது. எதை குடிக்குதுன்னு பாரு. அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டிருக்கான். இப்ப யாரு? இதெல்லாம் எங்க போய் கலக்குது? உன்னுடைய கடலில். இது கடையில
ஆலை கழிவு, எண்ணெய் கழிவு. ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூரில் என் தங்கச்சிக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எண்ணூரில் எண்ணெய் கொட்டிடுச்சு. நாங்கள்லாம் போய் நின்னதை எடுக்கிறதுக்கு போராடினோம். அப்போ எங்கள் ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வாலிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க எண்ணெயை, கடலில் கொட்டின எண்ணெயை. என்னன்னு கேட்டேன். கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு. தம்பி லாரன்ஸ் படத்தில் பேய்க்கும் சண்டையும் வரல, அது மாதிரி கப்பலோட கப்பல் மோதிருச்சு. அது மோதினதுல எண்ணெய் கொட்டிருச்சு. எப்படா இங்கிருந்து வர்ற கப்பலை பார்க்காம மோதிச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை, கொட்டிருச்சு. உலகிலே மிக சின்ன சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உளங்கூர்தியில், ஹெலிகாப்டரிலே, சிறு விமானங்கள், வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள். வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள். திருப்பி அரை மணி நேரம் பறந்து வந்து பொடி அந்த மேலே வந்த எண்ணெய் மேலாம் அப்படி திட்டு மாதிரி பறந்துக்கிறது. அப்படியே ஒரு பாய் போல் அந்த எண்ணெயை அப்படியே பொடியோட கலந்து சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறாங்க. சின்ன சின்ன நாடுகளில் காட்சிகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தது. ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல, விட்டுட்டாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அதுவே சரியாயிரும்ட்டான். அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மிதந்ததுல. இதெல்லாம் நீ பார்க்கிற பவள பாறைகள் எப்படி போய் இந்த சாய கழிவு எப்படி உன் கடலை மாசுபடுத்துதுன்னு நீ பார்த்துக்க. உன்னால நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது, அண்ணன் காட்டிடுறேன் பாரு. இப்ப அடுத்து அணு உலை, நமக்கு உயிரோடு வச்ச கொல்லி. 2 ஆண்டுகளா அணு உலைக்கு எதிராக நம்ம போராடணும். நீ பார்த்த தமிழ்நாட்டில் இடிந்த கரையிலையும் கல்பாக்கத்திலையும் இந்த அணு உலைகள் இருக்கு. அதுல இடிந்த கரையில மிகப்பெரிய அணு உலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த அணு உலை வேண்டாம் என்று சொல்லும் போது அட்டானமிக் பவர், அணு உலை இல்லாது எப்படி மின்சாரம் நமக்கு கிடைக்கும், போதிய அளவுக்கு எப்படி மின்சாரத்தில் நாம் நிறைவடைவது என்று இவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அப்போது நமக்கு எழுகிற கேள்வி, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இந்த கேள்வி நமக்கு எழுகிறது. இதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் கேட்டு பார்க்கணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. இப்ப அந்த அணு உலை செர்னோபில்ல 1986 வெடிக்குது. உலகத்தின் பேரழிவு. அன்றைய அதிபர், ரஷ்ய அதிபர் கோப்பர்சே பேசுகிறார், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான அழிவு அல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிறது. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பாற்றுவார்கள், ஆபத்து பார்ந்தவர்கள் என்று. ஏமாந்து விட்டோம் என்கிறார்கள். எனவே மிகப்பெரிய இரும்பு வேலியை போட்டுவிட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று முடிவைத்து விட்டு போய்விட்டார்கள். 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர், பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணு உலையை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணு உலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி 2 கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு, இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தாளப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ, அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள். என்ன நடந்தது? அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம், அணு பூங்கா அமைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். இது அண்ணன் சொல்லல. உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது, இதையும் அண்ணன் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே சொல்றான். இப்ப இதுல அணு உலை வெடிக்க வேண்டியது இல்ல,
வெடிக்க வேண்டியதே ஒண்ணுமில்ல. அணு உலையை குளிர்விக்கணும். அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் பார், அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும். ஒன்னு ஆறுல விடணும். கடற்கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான். விடுவதால என்னன்னு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு இதுல காட்சிப்படுத்தல, தனியா மறுபடியும் தேர்தல் அப்ப போட்டு காட்டுறேன் பாரு. இந்த அணு உலையை பீச்சி அடிக்கிற தண்ணீர் இப்படி தரையில பட்டுச்சுன்னு வச்சுக்கடா, அதுல ஒரு புல்லு முளைக்கும். அந்த புல்லை மாடு மேயும். அந்த மாடு மெஞ்சோட மாட்டுல இருந்து பால் வருது. அந்த பாலை கறந்து அதுல இருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அதை மூடிய திரியிட்டு ஒரு இருட்டு அரைக்கில வச்சு கதவை பூட்டிட்டு இந்த போத்தலை உள்ள வச்சு நான் பகல் போல எரியுங்கிறான். இவ்வளவு போயும் அந்த அணு கதிர் குறையல. இந்த அணு கதிர் வீச்சு என்பது நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கிழித்துக் கொண்டு வெளியேறுங்கிறான். அப்ப சதை எம்மாத்திரம் பாரு, பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, காட்டுறேன் பாரு, ஒவ்வொன்னா பாரு. பாரு, இந்த அணு உல இதை குளிர வைக்க, இது வெளி புறத்தோற்றம், உள்ளுக்குள்ள பாரு தண்ணீரை குளிர வச்சுக்கிட்டே இருக்கான் பாரு. இந்த தண்ணீர் எங்க உண்டி விடுவான்? கடலுக்குள்ள விடுவான். இது யாரு? செர்னோபில் வெடிப்பு. அதுக்கு முன்னாடி வந்தது எது? புகுஷிமா. இது ரெண்டையும் பார்த்த பிறகும் கூட இவங்க வெளிப்புற்றதா தெரியல. பெரு வெடிப்புக்கு பிறகு இதனால என்ன? இது யாரு? இங்க இதுல யாரு பார்த்த? 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து வெளியில வந்துச்சு பார்த்த. இதெல்லாம் யாரு? எங்கேயும் இல்ல, நம்ம ஊர் கடற்கரை தான் தம்பி. இது நம்ம ஊர் கடற்கரை தான். எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மீன் செத்து ஒதுங்கி இருக்கு? அணுக்கசிவு, அணுக்கழிவு. நீ நச்ச உள்ள விட்ட, அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல, வெளியில வந்து கிடக்குவாரு, செத்து கிடக்குவாரு. பாரு எப்படி செத்து மிதக்குது பாரு. அது செத்து மிதக்குது உடனே விஷத்தை. நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாவ. ஏன்? அங்க போகுது, நஞ்சு போகுது. இதை தடுக்கணும். எப்போ? உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்கு தான் இது தடுக்கப்படும். பாரு, இப்ப பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயன் இல்லை. தெரிஞ்சுக்க போட்டா போடு, போல என்ன போய் எவனுக்கோ போடு. இது தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அண்ணன் வந்தா தான் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னா என்னை நாடு, என்னை தேடு, என்னுடைய விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு. புரியுதா? ஆனால் நான் செய்வது என் பிறவி கடமையை செய்றேன். நான் இந்த இனத்தில் உன்னோட பிறந்துட்டேன், உன்னை விட்டு போக முடியல, அதனால செய்றேன். ஏன்? எனக்கு முன்னவன், என் ரத்தவன், என் தலைவன் இந்த பணியை செஞ்சான். அவனுக்கு முன்னவர்கள் செய்தார்கள். இதை நான், எனக்கும் பின்னவர்கள் செய்வார்கள். வெல்வோம், இதெல்லாம் சரி பண்ணுவோம். பாரு, இப்ப இது என்ன? இப்ப என்னன்னு பாரு, இது யாருன்னு பாரு. இப்ப அணு அந்த கசிவு உள்ள போய், சாயக்கழிவு, ஆழக்கழிவு உள்ள போய், இந்த நச்சு எல்லாம் போய் எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து ஒதுங்குன்னு பாக்குற. 30 விழுக்காட்டு உணவை நிறைவு செய்வதவன் யார்? அவன் தான். அவன் ஏன் இப்படி செத்து போனமானா அதை பத்தி பேச மாட்டான். இப்ப நான் பேசணும், கவனமா இரு. இது யாரு? அணு உள்ள அணு கழிவு. பல ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள அணு கழிவு. இந்த அணு கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும், புதைச்சு வைக்கணும். எப்படி? இந்த உலைய பாரு, இது என்னன்னு பாருதியா? இங்க பாரு, நன்கு கட்டப்பட்ட அந்த அலுமினிய தகடுக்குள்ள அப்படி கொட்டி மேல ஒரு தகடை வச்சு வெல்டிங் வச்சு அப்படி பலாயிரம் அடி பூமியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மூடும். அப்படி மூடி வைக்கிற இந்த அணுக்கழிவு 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். எப்படா பூமிக்குள்ள வெல்டு வச்சிருந்தா வச்சிருக்கான் பாரா, இதை ஆழ குழி தோண்டி புதைத்தும் 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். ஒருவேளை நாமெல்லாம் செத்த பிறகு, இன்னைக்கு 2800 ஆண்டுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்திருக்கான் தமிழன்னு தோன்றான் பார் கீழடியில, அப்படி தோண்டுனான்னு வச்சுக்க, என்ன யோசிச்சுக்க. இப்ப இந்த அணுக்கழிவை இங்கே புதைக்காதை என்று இந்த நிலத்தில் நின்று போராடிய ஒரே மகன் ஓ அண்ணன், நான் ஒருத்தன் தான். இதே தூத்துக்குடியில் வந்து போறான், இங்க இருக்கிறான். எவனும் ஆயுதம். ஏன்? எவனுக்கு இதை பத்தி தெரியல, அவனுக்கு தேவையும் இல்லை. ஏன்? எனக்கு இது ஒரே ஒரு நிலம்தான் இருக்கிறது, இது மண்ணல்ல, என் அன்னையின் மடி என்பதால், என் தாயின் மடி என்பதால் தவித்தேன், துடித்தேன், போராடின. இங்க வைக்க கூடாது என்றும் போராடினவன
இந்திய ஒன்றிய அரசு கர்நாடகாவில் இருக்கிற கோலார், அங்க தங்கவே இல்லை, வேலை இல்லை, அங்க தோண்டப்பட்ட அந்த பகுதியில் புதைக்கலாம் என்று முடிவெடுக்கல, கருத்து சொல்லிச்சு. கருத்து சொன்னதற்கு மொத்த கர்நாடகாவில் எல்லாரும் அவனவன் கட்சி கொடியை கீழே போட்டுவிட்டு கர்நாடக மாநில கொடியை தூக்கிட்டு வீதிக்கு வந்துட்டான். புதைக்கலாம்ங்கிற கருத்து, அதோட அந்த கருத்தை அப்படியே புதைச்சிருச்சு ஒன்றிய அரசு. இப்ப எங்க இருக்கு இந்த கழிவை? என் நிலத்திலே இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்று இருக்கான். எப்போ? நான் இருக்கிற வரை தோன்ற குழியில் இவங்கள புதப்பனைய ஒளிய ஒரு காலத்திலும் புதைக்க முடியாது. எவ்வாறு? இது யாரு? நம்முடைய ஐயா, தமிழ் அறிவியலின் அடையாளம், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அணு உலையை ஆதரித்த பெருந்தகை. கடைசியாக ஆதரித்து பேசுற ஒவ்வொரு இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு? காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது, ஆபத்தில்லாதது என்று சொல்லி சொல்லி முடித்தார். அணு உலையை ஆதரிக்கிறார். ஏன்னா அவர் விஞ்ஞானி, அவர் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர், மறுக்க முடியாது. ஆனாலும் அவர் காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சூழியலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்று சொன்னார். அந்த இடத்தில் அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம். காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அடைவோம், அணு உலை தேவையில்லை. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் அடுத்த ஐட்டக்காரன். இங்க பாரு, சாகர் மாலா இந்தியில, தமிழ்ல யாரு? கடல் மாலை. இப்ப சொல்லும் போது உனக்கு தெரியல எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. என்னென்ன சாகர் மாலான்ற, என்னென்ன கடல் மாலை, பாரு எப்படி நடக்குதுன்னு பாரு. இவ யாருன்னா பீம்ஸ்டெக். பீம்ஸ்டெக்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதோட டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதான் பீம்ஸ்டெக். இந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி, இதனுடைய டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதுக்கு இந்த திட்டத்துக்கு பேரு பீம்ஸ்டெக். இந்தியாவுக்குள்ள சாகர் மாலா, இந்தியில, தமிழ்ல கடல் மாலை. இந்த திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸ்ங்கிற ஒரு நாட்டில், இது அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற வங்கி. இந்த வங்கிக்கு பேர் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல 250 லட்சம் கோடி, ஒரு சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி அந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வருது. இந்த சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி எப்படி அந்த வங்கிக்கு வருது என்று தேடினால் எங்கிருந்து வருது? அமெரிக்காவின் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து இங்க வருது. எதுக்காக வருது? இந்த திட்டத்துக்காக வருது. பீம்ஸ்டெக்ங்கிற இந்த சாகர் மாலா திட்டத்துக்கு வருது. பீம்ஸ்டெக்கு வருது. அதுல இந்த சாகர் மாலா திட்டத்திற்கு இந்தியா 25 லட்சம் கோடியை பெறுது, ஒப்பந்தம் போட்டுது. அதுல 8 லட்சம் கோடியை முதலில் இதுல முதலீடு செய்து. இதன் நோக்கம், இந்த சாகர் மாலாவின் நோக்கம், இந்த கடல் மாலையின் நோக்கம் சாலை போக்குவரத்து, தரை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்து, எல்லாவற்றையும் இணைத்து கடல் போக்குவரத்து கொண்டு வரணும், கப்பல் போக்குவரத்துக்கு கொண்டு வரணும். இந்த கொண்டு வராம பாரு, எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்து கொண்டு வருவான். இந்த இது யாரு? சாலை போக்குவரத்து. நீ இந்த 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை நான் யாருக்கு போடுறான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்குன்னு. அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு அண்ணன் பலியாக முடியாது. இது உனக்கு இல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்வதற்கு போடப்பட்ட சாலை இது. இந்த மூடு போது பாரு, இதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த முதலாளிகள் தயாரிக்கிற உந்துருளி மோட்டர் பைக், கார் இருக்கு. 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. மோட்டர் பைக்கு 1 லட்சம் லிட்டருக்கு மேல தண்ணீர் தேவைப்படுது. அந்த முதலாளிகள் அவன் நாட்டில் தண்ணீரை அப்படியே வச்சுட்டு என் நாட்டில் வந்து வேட்டையாடுறான். வேட்டையாடி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விரைந்து எடுத்து செல்ல இந்த சாலை போக்குவரத்து பயன்படலை, விண்ணூர்தி போக்குவரத்து பயன்படலை, தொடர்வண்டி போக்குவரத்து பயன்படலை. அதனால கப்பல் போக்குவரத்துக்கு வந்துடுறான். இந்த பார் கண்டெய்னர் எங்க ஏத்துறான் பார் ராஜா, பாத்துக்க. ஏற்கனவே இங்க சென்னை துறைமுகம், இதுல 38 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அடுத்து நம்ம தாத்தா காமராஜர் பேர்ல இருக்கிறதுல
58 விழுக்காடு வேலை நடக்குது. அடுத்து நம்ம பாட்டன் வாவு சிதம்பரனார் பேர்ல இருக்கிறதுல 55 விழுக்காடு தான் அந்த துறைமுகத்தில் வேலை நடக்குது. நல்லா கவனிச்சுக்க. 3 இயற்கை துறைமுகங்கள் நமக்கு இருக்கு. அதுலயே 38, 58, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த இடத்திலையும் ஏற்றுமதி ஆகாமல் பொருட்களோ இறக்குமதி ஆகாமல் பொருட்களோ தேங்கி நிக்கல. அப்ப புதிதாக துறைமுகம் எதுக்கு பதில் இல்லை. இப்ப என்ன நடக்குது? இந்த L&T 330 ஏக்கர்ல இந்த துறைமுகத்தை வச்சிருக்கான், எடுத்திருக்கான் லீஸுக்கு. இதை விரிவாக்க புதுசா ஒண்ணு தொடங்க முடியாது, விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். யார்கிட்ட ஒப்பந்தம்? அன்னைக்கு இருந்த முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதானி குழுமத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கிறார். இந்த 320 ஏக்கரில் இருந்து 6111 ஏக்கர் இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போடுகிறார். அதுதான் காட்டுப்பள்ளி துறைமுகம். இங்க பார், இவன் எதுக்குடா இவ்வளவு பெரிய துறைமுகம் நீ கேட்டால் உன்னிடத்தில் சொல்வார்கள் ஏற்றுமதி செய்வோம் இறக்குமதி செய்வோம் என்பார்கள். அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்? எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? என் நாட்டின் என் நிலத்தின் வளத்தை எல்லாம் ஏற்றுமதி செய்வார்கள். பாரு, மீத்தேனு ஈத்தேனு நிலக்கரி எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்வார்கள். எதை இறக்குமதி செய்வார்கள்? காரு ஏற்றுமதி, இங்க முட்டை ஏற்றுமதி. எதை இறக்குமதி? வெங்காயம் பருப்பு. இந்த வெங்காயம் பருப்பை கூட நமக்கு விளைய வச்சு தர முடியாத பருப்புக்கிட்டையும் வெங்காயத்துக்கிட்டையும் நாட்டை கொடுத்துட்டு நீ இப்ப பொங்கலுக்கு 3000 தருவேன், போய் ரேஷன் கடையில் மண்டியை போட்டுக்கிட்டு நில்லு. ஒரு முளை கரும்பு தருவானா, அப்படியே ஒரு முளை கயிறு தருவான், வாங்கி தூக்கில் போட்டு தொங்கு. பாரா, வெங்காயம் பருப்பு இறங்குதுரா. எப்படி? இப்ப எதுக்காக இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் புரியுது. அது போக ஏற்கனவே கொச்சின்ல இருக்கு, திருவனந்தபுரத்தில் இயற்கை துறைமுகம் இருக்கு. அது போக விழிஞத்தில் 8000 கோடிக்கு முதல்ல வந்து அதானி துறைமுகம் கட்டுறாப்ல. அந்த துறைமுகத்துக்கு 80 லட்சம் டன் கற்களை கொட்டி மேவணும். அந்த 80 லட்சம் டன் கற்கள் என் நிலம் கன்னியாகுமரியிலிருந்து வெட்டி எடுத்துட்டு போகப்படுது. அவன் ஊர்ல மலை இருக்கா? இருக்கு. எந்த மலை? இதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் அங்கதான். அவன் மலையை வெட்டாம ஏன் மலையை வெட்டான்? அதே சேம் டயலாக் தான். நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டேய், சிற்றணையில 4 மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிற அனுமதிக்காத. அவன் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்க்கலாம், அனுமதிக்கல. மலையை வெட்டினால் ஒன்றும் செய்ய முடியாது, வெட்ட அனுமதிக்கிறா யார்? இவன். ஏன்? அவன் மலை இல்லை, எனக்கு மலை இல்லை, என் தாயின் முளை, அதனால நான் கதறேன். அவன் சிரிக்கிறான். புரியுதா? நினைக்க புரியுதா? இப்ப இந்த கன்னியாகுமரியில் தோண்டின பள்ளத்தை ஏன் அப்படியே வச்சிருக்கேன்? எவன் அந்த கற்குவாரியில தோண்டினானோ அவனெல்லாம் அங்க போட்டு மூடுறதுக்கு தான் வச்சிருக்கேன். புரியுதா? அதான் அந்த இடத்துல இப்ப காட்டுப்பள்ளியில 6011 ஏக்கர்ல செயற்கை துறைமுகத்தை கட்டினால் மறுபடியும் அந்த கடற்பரப்பை மூட என் மலையை வெட்டுவான். செயற்கையா கற்களை கொட்டி மூடுவான். பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் சாகும். அங்கே என் கடல் சிதைத்து அழிக்கப்படும். கடல் என்பது கடல் அல்ல, என் தாயின் மடி என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். எதற்கு துறைமுகத்தை எதுக்குறா? எருக்கு இதை எதுக்குறா? இதெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரே பைத்தியக்காரா. ஏற்கனவே இருக்கிற துறைமுகத்திலே பணி நடக்கல, 50 விழுக்காடு தான் நடக்கிறது. பிறகு எதற்காக 6111 ஏக்கர்ல தனியார் முதலாளி கட்டுகிறார்? அதான் கேள்வி. எதற்காக? முதலாளிகளின் வேட்டைக்காக. சாகர் மாலா என்கிற கடல் மாலை. அதனால் கடற்கரை ஓரங்களில் வாழ்கிற என் மீனவ சொந்தங்களை வெளியேற்றான். விரைந்து செல்ல சாலை போட 12 காலமாக வாழ்கிற பூர்வ குடிகளை வெளியேற்றான். அங்கே படகை நிறுத்தாதே வெளியேற்றான். மீனை பிடிக்க முடியாத நெருக்கடிக்கு எங்களை ஆளாக்குறான். பார் என்ன நடக்குது. நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை செய்தவர்கள் யார்? எம் இன சொந்தங்கள் மீனவர்கள். பாரு, இதுவரைக்கும்
எல்லை தாண்டி வந்தோம் என்று சிங்கள ராணுவத்தால் 840க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கார்கள். 840க்கு மேற்பட்ட மீனவர்கள். பார்த்துக்க, இந்தியாவின் வலிமை மிக்க கடற்படை உலகத்தின் வலிமை மிக்க 6வது கடற்படை இந்திய கடலுக்குள்ளே நிற்குது. எதற்கு? பாதுகாப்பு பணியை செய்ய. சொந்த நாட்டு மக்களை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து பாதுகாக்காத இந்த ராணுவம் என்ன செய்தது என்ற கேள்வியை இந்த நிலத்தில் ஒரே ஒரு மகன், உன் உடன் பிறந்தான் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். குஜராத் மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்கிறது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி கொண்டு போய் தடுத்து அந்த மீனவனை மீட்டுக் கொண்டு வருகிறது. அப்படி ஒரு செயலை இந்த கடலுக்குள் என் மீனவ சொந்தங்களை சிங்களன் சிறைபிடிக்கும் போதோ, என் படகை பறிக்கும் போதோ, எங்களை சுட்டுக் கொள்ளும் போதோ தடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? பாருங்கள், எத்தனை 840க்கு மேற்பட்ட உயிர்கள். இந்த காட்சியை பாருங்கள். என் உடன் பிறந்தார்களே, 12 நம் உடன் பிறந்தார்களே, நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்துக் கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு 12 பேரை இங்கே பாருங்கள். மொட்டையடிக்கிறான். இந்த மொட்டையடிப்பது எனக்கல்ல அவமானம், இந்த நாட்டை ஆள்கிற தலைவர்களுக்கு அவமானம், இந்த இனத்திற்கு அவமானம், இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம். உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுடியை வலித்து அவமதிக்குது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா? இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திங்க. இந்த படகை பறித்து கொண்டு போய், பல லட்சக்கணக்கான அந்த விலை மதிப்புள்ள அந்த படகை பறித்து கொண்டு, என் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த படகை பறித்து கொண்டு போய் அரசுடைமாக்கி ஏலம் விடுகிறது சிங்கள அரசு. இன்னும் எத்தனை காலத்திற்கு எங்களை சிறைப்படுத்தி எல்லை தாண்டி வருகிறான்? ஏதோ மீனவர்கள், எம் இன சொந்தங்கள் சிங்களர்களின் கடற்பரப்பில் மீனை திருட வந்தது போல திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை வைத்து எங்களை சிறைபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது இந்திய கடற்படை. இங்கே பாருங்கள், இது சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம். தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது, விண்படை வலிமையை அப்படியே குட்டிக்காரன் அடிக்குது, வித்தை காட்டுது. இதையெல்லாம் 15 நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான். இந்த விண்வெளி வித்தையில 15 பேர் செத்து போனான். அந்த செத்தவனுக்கு 1 ரூபா காசு கொடுக்கல. புரியுதா? இந்த வித்தையை பாரு எப்படி டைவ் அடிக்குதுன்னு பாரு. அடே பாரு, அடிக்குது பாரு. இதெல்லாம் நல்லா காட்டும்டா. எப்படி வித்தை காட்டுது பாரு. எப்படி இவ்வளவு வலிமையை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்கள் அவன் கைது பண்றான், சிறைப்பிடிக்கிறான், வேடிக்கை பார்க்குது. எப்படி? அப்போ குரங்கணியில தீப்பிடிச்சு செத்தான் இந்த வித்தக்காரன் வரல. இங்க பாரு, ஓகி புயல்ல மிதக்கிறவன் யாருன்னு வரா? 200 பேர் செத்து மிதந்தோம். காப்பாத்த வரல இந்த கடற்படை. செத்து போன பிணத்தையாவது எடுத்து கொடு, நாங்க எங்க முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிறோம். அப்பவும் வரல. ஏன்? செத்தவன் தமிழன் வரல. இப்ப எனக்கு என்ன வழி இருக்கு? கடைசியா என் கடலை, இந்த கப்பல் நிக்குதுரா, என் கடலை காப்பாத்த அல்ல, என் கடலோடி மக்களை, என் மீனவ மக்களை காப்பாத்த அல்ல. நீ நன்றாக தெரிந்து கொள். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், இத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான். ஒரே ஒரு மகன் எங்கள் தலைவன் தமிழீழ மண்ணிலே தன் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை சிங்களம் தொடல. அப்ப யார்? என் இனத்தின் குல தெய்வமடா, என் தலைவன் பிரபாகரன், என் இனத்தின் காவலாரன், காவல் தெய்வம் என்பதை தமிழ் இளம் தலைமுறைன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் இல்ல, தொட்டு பார்க்கிறான். எழுதி வச்சுக்க, அவன் பிள்ளை இங்க நிக்கிற. ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு, இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன். தம்பி போடு, என்னாச்சு? ஓடாடே ஓடா, போடு. இங்க பாரா, உன் உடன் பிறந்தானுக்கு
நீ பெற்ற பிள்ளைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, என்னுடைய ராணுவம் என்னை காப்பாத்தல, என் மக்களை என் கடலை காப்பாத்தல. நீ கோஸ்ட் கார்டுன்னு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு. உன்னுடைய ரோந்து படை, உன்னுடைய கடலோர காவல் படையெல்லாம் பத்தல. இப்ப பிரபாகரமாக என்ன செய்யறேன், நெய்தல் படை என்ற ஒன்றை காட்டுறேன். பாடுற நெய்தல் படை பாத்துக்க. இந்த நெய்தல் படை காட்டுறேன். இந்த நெய்தல் படை எல்லாம் சொல்லுவான், என்ன நெய்தல் படுறேன்னு. டே அங்க போடா, நீ ஆத்தால போய் அக்கா தங்கச்சி சாகிறத தாலி இருக்கிறத வேடிக்கை பார்த்த. நான் வந்திருக்கிறது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது இல்ல, தாலி அறுத்தவன் தலைய இருக்க வர்றேன். நீ இந்த சேட்ட மயிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. இங்க பாரு, இங்க பாரு, நெய்தல் படை காட்ட. பலாயிரக்கணக்கில் மீனவர்களை எடுக்கிறேன். எங்க வேற யாருக்கும் வேலை இல்லை. நெய்தல் படையிலே மீனவர்களுக்கு கல்வி தகுதியெல்லாம் கேட்கல. படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா, வா படைக்கு பயிற்சி கொடுக்கிறோம். எப்படி உலகத்தில் சிறந்த பயிற்சி கொடுக்கிறோம். கருவியை கையில கொடுக்கிறோம். போடா மீனவ பின்னாடியே போடா. அவன் தொட்டா தூக்குடா, தூக்குடா, தூக்குடா. பாரா, சர்வதேச பிரச்சனையா மாத்திரண்டா. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கத்துற மகனை யாரும் கணக்கில் எடுக்கல. கூண்டுக்குள் இருந்து இந்த சேவல் கூவதால் நீ கணக்கில் எடுக்கல. விரைவிட கூரை மேல ஏறி கூவேன். உலகம் என்னை திரும்பி பார்க்கும். இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ வருவ, நான் வர வைப்பேன். இல்ல நான் பிரபாகரன் மகன்ல, நீ எழுதி வச்சுக்க. நீ பாரு, நீ பாரு பாரா, உனக்கு ஒரு திமிர் வரணும். ஒரு நாள் உண்மையிலே யார் தெரியுமாடா, நம்ம உலகத்தின் முதல் கடற்படை கண்ட அரசேந்திர சோழனின் பேரனும் பேத்தியலும்டா. கடல் படை கண்ட பெருமாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள். இன்னைக்கு தாண்டா அது இந்திய பெருங்கடல் வாங்கிப்பின்றான். அது சோழன் லேக்கடா, படகோட்டி விளையாடிட்டு இருந்திருக்காண்டா நம்ம பாட்டேன் அரசேந்திரன். அவன் பிள்ளைகள்டா. நம்ம கட்டம்டா நெய்தல் படைய. கட்டம். இப்ப என்ன தெரியுமா, அம்மாவோட கொஞ்சம் பேசிக்கிறேன். அம்மா, எங்கள் கடல் அம்மா, உன் பிள்ளைகள் எங்களின் பிழை பொறுப்பாயா தாயே, பிழை பொறுப்பாயா? நீ எங்களுக்கு உப்பு தந்தாய், உணவு தந்தாய், உயிர் காற்றாய், மூச்சும் தந்தாய். உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றோம். உப்பிட்டு உணவு தந்த, உயிர் தந்த உன்னை உயிராக போற்ற மறந்தோம். அம்மா மன்னிப்பாயா, மன்னிப்பாயா? முத்து தந்தாய், பவளம் தந்தாய், சத்துள்ள மீன்கள் வகை வகையாய் வாரி தந்தாய், நண்டு தந்தாய், ஆமை தந்தாய், சுறா எறா எல்லாம் தந்தாய், என்னென்னவோ அள்ளி தந்தாய். எண்ணி சொல்ல ஒன்றா ரெண்டா? என் தாயே, என் தாயே, நீ மழையா எங்களுக்கு குடிக்க நீர் தந்தாய், உன்னை குப்பை மேடாக்கினோம். குளிக்க நீர் தந்தாய், நாங்கள் குளித்தோம், உன்னை அழுக்காக்கினோம். என் அம்மா, உன்னை உயிராய் போற்ற மறந்தோம். அம்மா பாரு, அவதான் எல்லாம் தந்தா. வகை வகையா மீன் தந்தா, நண்டு தந்தா, ஆமை தந்தா, சொரா எறா எல்லாம் தந்தா. சொல்றதுக்கு ஒன்னு ரெண்டு இல்லடா, எல்லாம் தந்தா. என்னென்னவோ தந்தாய் தாயே, உன்னை நாங்கள் மறந்தோம், மன்னிப்பாயான்னு கேட்கிறான். நீ மழையாய் வந்து குடிக்க நீர் தந்தாய், உன்னை குப்பை மேடாக்குனா ஆக்கியிருக்கேன் பாரு. குளிக்க நீர் தந்தாய், குளித்தான், ஒன்ன அழுக்காக்கிட்டான். இந்த வாரம் எப்படி அழுக்காக்கியிருக்கேன் பாரு, பாரு பாரு பாரு. இது என்ன சொல்றான்? இந்த நானிலம் செழிக்க அருவியாய் ஆராய் ஓடையாய் ஓடி வந்தாய். ஆலை கழிவையும் சாய கழிவையும் அதில் கலந்து உன்னை சாக்கடை ஆக்கினோம் தாயே, சாக்கடை ஆக்கினோம். ஆக்கியிருக்க பாத்துக்க, பாத்துக்க. ஏன்னா படம் பார்த்து கெட்டு போனா இந்த படம் பார்த்தா திருந்து.
அன்னையே அன்னையே, நீ அமுத பால் ஊட்டினாய். அதை அறிந்திக் கொண்டே, அந்த பாலை அறிந்திக் கொண்டே உன் வாயிலே நாங்கள் நஞ்சை ஊட்டினோம். இந்தவர் எப்படி நஞ்சை ஊத்திருக்கா பாரா, டேய் பாரா. மனிதனை மனிதனே அழிக்க ஆயுதங்கள் பல செய்தோம், அணுகுண்டுகளும் செய்தோம். அது வெடிக்குதா இல்லையா என்று என் அம்மா உன்மேல வீசித்தான் சோதனை செய்தோம். எது செஞ்சாலும் கர்மம் முடிச்சவன் வெடிக்குதானா அவ தலையில தான் போடுவான். இந்த மாதிரி போடுறான் பாரு, பாராடே பாரா. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது பாரு. உன் நெஞ்சில் வீசித்தானே சோதனை செய்தோம் தாயே. ஆறு வறண்டது, ஏரி வறண்டது, குளம் வறண்டது, குட்டை வறண்டது, கண்மாய் வறண்டது, கால்வாய் வறண்டது. தாயே என் கடலம்மா, நீ வறண்டால் என்னாவோம் என்று எண்ணி பார்க்க மறந்து விட்டோம். தாயே மன்னிப்பாயா உன் மக்களை, மன்னிப்பாயா பாரு. அவ வறண்டா என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. உன் மக்களை மன்னிப்பாயா தாயே, என் அம்மா கடலம்மா மன்னிப்பாயா. கரையிலிருந்து பார்த்தால் கண்ணு கெட்டினவரை கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் தெரிகிறது அம்மா. ஆனால் உனக்குள் எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது என்பது எவர் கண்ணுக்கு தெரிகிறது தாயே, எவர் கண்ணுக்கு தெரிகிறது? 100 கோடிக்கு மேலே, 100 கோடிக்கு மேலே உயிரினங்கள் வாழுதுங்கிறான். பார்த்துக்க நீ. ஆனா நமக்கு அது தெரியுதுல, வெறுமனே. இது என்ன சொல்றாங்க நபிகள்? ஒரு அருளாளரை போல எல்லா வளங்களையும் அள்ளி தருகிறாய் எங்களுக்கென்று இறைதூதர் நபிகள் நாயகம் சொல்றார். ஒரு அருளாளரை போல கடல் நமக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன? கருணை கடல்னு பேர். அடுத்து என்ன? கொந்தளிக்கிற அலை. அது இறைமகன் இயேசுவின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அது நடந்து செல்ல பாதை கொடுக்குது. நடந்து செல்ல பாதை கொடுத்தவள். பிறகு நம்பிக்கையோடு ஆழ்கடலில் வலையை வீசு என்று தன் அருமை சீடன் சீமோனுக்கு தேவகுமாரன் சொன்னதை கேட்டு கருணை, இங்க பாரு, கணக்கில்லாத மீன்களை அள்ளித்தந்த கருணை கருணை மாதா நம்முடைய கடல் அன்னை. அன்று அன்று உன்னை கடந்து அமிழ்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன். அன்று கடல் தாயே உன்னை கடந்த அமிழ்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன். இன்று உன் நுரையீரலை குடைந்து இந்த பேராசை பேய்கள் மீத்தேன் ஈத்தேன் எடுத்து கெடுக்கிறார்கள் அம்மா, பார் கெடுக்கிறார்கள். அன்று உன்னை கடந்து சென்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று பேரரசை அமைத்தான் எங்கள் பெரும்பாட்டன் அரசேந்திரன். அவன் பேரன் எங்கள் தலைவன். அன்னையே உன் மடியில் நின்று, பிரபாகரன் என்ற பெருமரவன் உன் மடியில் நின்று படை கட்டித்தானே என் மண்ணையும் மக்களையும் மானத்தையும் காத்து நின்றான். அவன் கடல் படை கண்டு நம்முடைய மண்ணையும் மானத்தையும் மக்களையும் காத்து நின்றான். தாயே உன் அன்பு பிள்ளைகள் இன்று கரையோரம் நின்று அவன் பேர பிள்ளைகள், அவன் பிள்ளைகள், உன் மக்கள் கரையோரம் நின்று கலங்கி நிற்கிறோம் தாயே, கலங்கி நிற்கிறோம். வள வேட்டைக்கு வெறிகொண்ட அலையும் இந்த வல்லாதிக்க வல்லூர்களிடம் இருந்து உன்னையும் இந்த மண்ணையும் காக்க கூட்டாண்மை கொள்ளையர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள், கூட்டாண்மை கொள்ளையர்களிடம் இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் என் மண்ணையும் மக்களையும் காக்க வழியில்லையே என்று உன் கரையோரத்தில் கலங்கி நிற்கிறோம் தாயே, வழியில்லையே என்று கலங்கி தவித்து நிற்கிறோம் தாயே. என் அம்மா கடலம்மா, இந்த பிள்ளைகள் செய்த பெரும்பிள்ளையை பொறுப்பாயா? ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது என் அம்மா. அன்றைக்கு நீ அந்த ஒற்றை உயிர், ஒற்றை செல் உயிரான அந்த உயிரை நீ பிறப்பிக்கவில்லை என்றால் உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்தே இருக்காதே தாயே. அந்த ஒற்றை செல் உயிரினத்தை இந்த தாய் அன்று பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் அவளுக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. அதனால் என் அம்மா கடலம்மா,
உன்னை காக்க, இந்த மண்ணை காக்க உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து நிற்கிறோம் அம்மா. ஆதி நீயே, எங்கள் ஆழி தாயே. கடல் சூழ் உலகு காப்பதே அழகு என்று உன் பிள்ளைகள் உன் கரையில் நின்று கலங்கி நிற்கிறோம் அம்மா. உன்னையும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு வலிமையை தா, வலிமையை தா. வாழி ஆழி, எங்கள் ஆதி தாயே, ஆழி தாயே. வாழ்க நீ, வாழ்க நீ, வாழ்க. கடல் வளம் காப்போம், மீனவர் வாழ் உரிமையை பாதுகாப்போம், மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க 26 தேர்தலிலே களத்திலே 3 மடங்கு வெறியோடு களத்திலே நிற்போம். உறுதியாக வெல்லுவோம். இதை உலகிற்கு சொல்லுவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.